இன்றைக்கி நம்ம நெய் சோறு தான் செய்ய போகிறோம். புலாவுன்னு சொல்லுவாள் அந்த ரைஸ் தான் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இதை நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஊற வச்சிடணும் இந்த ரைஸை. அப்போ தான் உங்களுக்கு ரைஸ் கரெக்டாக உதிரியாக வரும். இந்த நெய் சோறுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் தான் தாளிக்கணும். தேங்காய் எண்ணெய் தாளிக்கக்குள்ளே தான் அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதுக்கு ஸ்பைஸை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் ஜீரகமும் அது கூட சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 1 கப் வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, 1 கைப்பிடி அளவு புதினா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. இதுக்கு புதினா ரொம்ப முக்கியம். இப்போ தக்காளி, 1 தக்காளியை சின்ன தக்காளியை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், ரொம்பலாம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி அளவு சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இப்போ இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம் கொதி வந்ததுக்கப்புறம். இப்போ இது கூட கொத்தமல்லி கீரை சேர்த்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இந்த குக்கரை மூடி 3 விசில் விட்டு இறக்குங்க. நெய் சாதம் கம கமன்னு ரெடி பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.